நம்ம ஐயனார் துணை சீரியல்ல பரபரப்பான நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குங்க. வானதி பாண்டியன் கிட்டயே உன்னை என்னால கல்யாணம் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வானதி பாண்டியன் கிட்ட சீரியஸா சொன்னது பாண்டியனுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்ததுங்க. பாண்டியனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்ததுங்க. கோச்சுக்கிட்டு போன வானதி எப்படி இருந்தாலும் நம்மளை தேடி வந்துருவான்னு தைரியமா இருந்தாரு. ஆனா வானதி சொன்ன விஷயம் பாண்டியனுக்கு செம்ம அதிர்ச்சியா இருந்ததுங்க. பாண்டியனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியுதுங்க. எப்படி வானதி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அடுத்த வாரம் உங்களுக்கு தேர்ட் ஹியரிங் இருக்கு, மறக்காம வந்துருங்கன்னு சொல்லி கோர்ட்லயும் ஃபோன் பண்றாங்க. நிலாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நமக்கு இப்போ டிவோர்ஸ் அவசியமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோழன் கொஞ்ச நாளா நல்லா தான் நடந்துக்கிறாரு, மேல உயிரே வச்சிருக்காரு. நான் வீட்டை விட்டு போயிருவேணும்னு பயந்தா நிறைய விஷயங்கள் செஞ்சாரு. வீட்டை விட்டு போக மாட்டேங்கிற சந்தோஷத்துல வேற இருக்காரு. ஏற்கனவே இந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. நான் இந்த நேரத்துல டிவோர்ஸ் விஷயத்தை சொன்னா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹியரிங்க்கு போகாம இருந்துடலாமா இல்ல கேஸ வாபஸ் வாங்கிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நிலா. நிலா யோசிச்சுக்கிட்டே வெளியில வந்து பாக்குறாங்க. பாண்டியன் தனியா உட்காந்துருக்காரு. பாண்டியன் கிட்ட என்ன பாண்டியன் தனியா உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு, வானதி எதுவும் பேசுனாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பேசுனாங்க அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். என்ன சொன்னாங்க, கோவம்லாம் குறைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. இல்லங்க, நான் எப்போதும் போல கோவம் குறைஞ்சிரும் தான் நினைச்சேன். ஆனா இந்த தடவை அவரோட கோவம் குறையவே இல்லை. தேவையில்லாம ஒரு தப்பான முடிவு வேற எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னாச்சு, என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. என் மேல இருக்க கோவத்துல வீட்டுல வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டா. அவங்களும் தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அண்ணன் வந்து என்கிட்ட சொல்றப்ப நான் நம்பல. ஆனா அவளே என் கடைக்கு நேரா வந்து என்கிட்ட சொன்னப்ப என்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப வானதியை நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, வானதி ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இப்படி தப்பான முடிவு எடுத்தாங்க? வானதிக்கு எப்பயுமே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பாண்டியன். நீங்க அன்னைக்கு பேசுனதும் தப்புதான். அவன் வேணும்னா வானதி கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. இல்லங்க, யார் பேசினாலும் அவன் மாறுற மாதிரி தெரியல. ரொம்ப அழுத்தமா முடிவெடுத்த மாதிரி இருக்கு. நானே அவங்க வீட்டுல போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி பாண்டியன், நீங்க போய் பார்த்து பேசுங்க. இல்லனாலும் சொல்லுங்க, எல்லாரும் ஃபேமிலியா போய் கூட பேசலாம். இவ்வளவு பேர் வானதிக்காக சப்போர்ட்டா வந்திருக்கோம்னு நினைச்சா அவங்களும் அதை பத்தி யோசிப்பாங்க. சால்வ் கொண்டு சீக்கிரம் வானதியை கல்யாணம் பண்ணிக்குங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. சேரனனுக்காக இனி வெயிட் பண்ண வேணாம். சேரனோட சுச்சுவேஷன் இப்ப வேற. அதனால வானதியை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க பாருங்க அப்படின்னு சொல்லி நிலா அப்படியே சொல்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் நாளைக்கு காலைல வானதி வீட்டுக்கு போறாரு. அங்க செம்ம ஷாக்கிங் ஒன்று காத்திருக்குங்க அவருக்கு. வானதியை பொண்ணு பாக்குறதுக்காக ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காருங்க. வானதியும் அந்த மாப்பிள்ளையும் வீட்டுல 2 பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பாண்டியனுக்கு மனசே தாங்கலங்க. பாண்டியன் மெல்ல வீட்டுக்குள்ள வராரு. பாண்டியனை பார்த்தோன்னே எல்லாரும் பதறாங்க. வானதி பாண்டியனை பார்த்தோன்னையும் செம கோவமா வராங்க. நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாரு இது அப்படின்னு சொல்லி இந்த மாப்பிள்ளை கேக்குறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. யார் அந்த மாப்பிள்ளைங்கிறத இனி ஒரு எபிசோட்ல பார்ப்போம். ஏன்னா துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.